வெல்கம் பேக் டு சூப்பர் பிளாக் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, தஞ்சை சிவன் கோயிலை பற்றி உங்களுக்கு நான் சில வரலாறுகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில். இந்த கோயிலை பெரிய கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் முதலாம் ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டில் கட்டினான். அதுக்கப்புறம் அதுக்கு மிகப்பெரிய சிவன் கோயிலாக பேர் பெற்றிருக்கு. அதுவும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய சிவன் கோயில். திராவிட கட்டட அப்புறம் இன்னொரு பேரும் இதுக்கு சொல்லியிருக்காங்க. திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கோயில். அதனால் நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் அந்த கோயிலுக்கு வருகை தந்து இந்த கோயிலோட சிறப்புக்களை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்கன்னு அதெல்லாம் பார்க்குற நேரம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதுவும் தமிழகத்தின் முக்கிய பகுதி மற்றும் பாரம்பரிய தலமாக இது உள்ளது. இதனோட அமைப்பு மற்றும் அம்சங்கள் நீர்மாறையான நுட்பமாக இருக்கிறது. உதாரணமாக இந்த நந்தி சிலை தான் நான் சொல்லியிருக்கேன். நந்தி சிலையை பார்க்குற நேரம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் இது இந்தியாவில் மிகப்பெரிய கோபுரங்களில் ஒன்று. அதுவும் ஒரே அந்த கோபுரத்தை நின்று நீங்கள் அந்த பார்க்குற நேரம் அவ்வளோ அழகாக அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அப்புறம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தி இந்த கோயிலுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். நந்தியை நான் சொல்கிறத நம்பாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த நந்தி சிலை இருக்குது. அதுக்கப்புறம் கோபுரத்தில் நிலத்திற்கு மட்டுமே விழும் என்பதன் சிறப்பு. கோயில் நிலம் நிலத்திற்கு மட்டுமே விழும் என்பதன் சிறப்பு. ஸோ இந்த கோயிலை பார்க்குற நேரம், இந்த வரலாறுகள் படிக்கிற டைமில் இந்த மாதிரி கோயில்களை பார்க்குற நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக அந்த சிவலிங்கத்தை பார்க்குற நேரம், அப்பா ராஜராஜ சோழன் எவ்வளோ ரசித்து அந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு பார்க்குற நேரம் ரொம்ப பார்க்கவே அற்புதமாக இருக்குது. அதுவும் இந்த கோயிலுக்குன்னு முதல்ல சொன்ன மாதிரி பெரிய கோயில்னு பெயரால் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ராஜராஜ சோழன் வரலாறு பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பொன்னியின் செல்வன் கதையில் இந்த கதையோட ராஜராஜ சோழன் வரலாறு வரும். அப்போ இந்த கோயில் கட்டப்பட்டது. முக்கியமாக இந்த கோயில் எவ்வாறு கட்டப்பட்டதுன்னு ஒரு திரைப்படமே இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். ராஜராஜ சோழன் தமிழ் படம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த கோயிலோட கோபுரங்கள், நந்தியோட அப்புறம் சிவலிங்கம் பார்க்குற நேரம் நம்மளை அறியாமையே நமக்கு சிலிர்க்குது. எல்லாமே தமிழில் எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் பத்தாது. ஸோ இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய்.